அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் உளுந்தஞ்சோறு ஆக்குதேன். 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் யாலியா, 4 ஸ்பூன் சதோப்பை இதை நான் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். கசகசா 3 ஸ்பூனு, உளுந்து 1/4 கிலோ, சின்ன வெங்காயம் 50, பூண்டு 50, தேங்காய் 1 தேங்காய், யாலியா இதுதான் யாலியா, இது சதோப்பை. இதை நான் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். எண்ணெய் இன்னும் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் தேங்காவை போடுதேன். யாலியா சதோப்பை ஊற வச்சது, கசகசா, இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலில் இதை மாற்றணும். ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். கொஞ்சம் கடலெண்ணெய், ஒரு மில்லி இருக்கும், 1 ஸ்பூன் வெந்தயம், வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா கோல்டன் கலர் வரட்டு. இந்த பால் மசாலா எல்லாத்தையும் அரைச்சதை இதில் ஊற்றுவேன். எனக்கு சட்டி பத்தையில், அதனால நான் வேற ஒரு சட்டியில் மாற்றிட்டேன். இப்படி முட்டை கணக்காக வரக்கூடிய சமயம் நமக்கு இந்த அரிசியை அதில் போடணும். கருப்பு உளுந்து, தோல் உள்ள உளுந்து தான் சோத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் வயசுக்கு வரக்கூடிய சமயம் இடுப்பு வெள்ளத்துக்கு இந்த இது தான் கொடுப்பாங்க. ஆம்பளையோ முதுவலிக்கு இப்படி செய்து ஒரு மாசத்துக்கு வரைக்காவது கொடுத்தா முதுவலி ரொம்ப கேட்கும். இது அவ்வளோ மருந்துகள் தான். யாலியா, சதோப்பை, கசகசா இதெல்லாம் நல்ல ஒரு மருந்து. இப்போ யாருமே இதை யூஸ் பண்ண மாட்டேங்காங்க. கல்லுப்பு போடுவேன். நம்ம தேவைக்கு போடணும். காணாட்டா 2வது போடலாம். இப்போ நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். அடியில் பிடிக்கும். நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா தேங்காய், யாலியா, சதோப்பை, கசகசா இதெல்லாம் சேர்ந்ததுனால அடியில் பிடிக்கும். நம்ம இப்படி கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். பிடிக்காத அளவுக்கு பார்க்கணும். பாருங்க, தண்ணியெல்லாம் வற்றிட்டு, தேங்காய் பால் தண்ணியெல்லாம் வற்றியாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே இந்த சட்டியை வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம போடலாம். ஒரு தோசைக்கல் வச்சிருக்கேன். அதுக்கு மேலே இந்த சட்டியை நம்ம வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டு, கொஞ்சம் தம்மு வர போடலாம். எனக்கு 10 நிமிஷம் ஆச்சு. சோறு தண்ணியெல்லாம் வத்தியாச்சு. பாருங்க, சோறு ஒரு அருமையான சாப்பாடு. இதை நீங்க வச்சு சாப்பிடலாம். இந்த சோறை எடுத்து நான் ஒரு பவுல்ல மாத்தி உங்களுக்கு காட்டுதேன். இதெல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான பொருள். இந்த சோறை நீங்க ஒரு மாசத்துக்கு ஒருக்கையாவது நீங்க சாப்பிடுங்க. கண்டிப்பா இடுப்பு பலம், கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இது அருமையான சாப்பாடு. இந்த சாப்பாடை யாலியா, சதோப்பை, கசகசா எல்லாமே சேர்ந்திருக்கு. பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான பொருள். முதுவலிக்கு கம்ப்யூட்டர்ல இருந்து வேலை பார்க்கக்கூடியவங்க, ஆண்கள், பெண்கள் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. நான் இன்னைக்கு மட்டன் குழம்பு இதுக்கு வச்சிருக்கேன். மாங்காய் ஊறுகாய். இந்த மாங்காய் ஊறுகாய் ரெசிபியை இன்னொருக்க வீடியோவில் போடுவேன். இதே மாதிரி
யாராவது வச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.